அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை மருந்து. சேட்டு ஹோட்டலில் ஸ்ட்ராங்காக ஒரு டீ அடிச்சுட்டு ஆசையா ஓடி வந்து அணைச்சிக்கிட்டு இருந்த தூக்கத்தை வலுக்கட்டாயமாக துரத்தி விட்டுவிட்டு அந்த அரசு மருத்துவமனையின் 7வது படுக்கை முன்னால் வந்து செல்வம் நின்றபோது பிருந்தாவின் கண்கள் சற்றே மூடியிருந்தன. மெல்ல அவள் அருகில் உட்கார்ந்தான். இமைகள் பாரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டது போல மூடிக்கொள்ள துடித்தன. டீ அருந்தி கொண்டிருந்த போது கோபால் சொன்னது செல்வம் மனசை ஏகமாய் நோகடித்தது. அவன் கையாளாகத்தனத்தை எண்ணி வேதனைப்பட்டு போனான். சில நோயாளிகள் தவிர அனைவரும் தூங்கி போயிருந்தார்கள். 4 நாள் தூக்கம். இந்த 4 நாட்கள் செல்வத்திற்கொன்றும் புதிதல்ல. இதுபோல் எத்தனையோ இரவுகளை விழித்திருந்தே கழித்திருக்கின்றான் பிருந்தாவிற்காக. அது ஒரு சுகமான சுமை. அந்த தீராத வயிற்று வலி எப்போது அவளிடமிருந்து விடைபெறுமோ அப்போதுதானே தூக்கத்திற்கு அவனால் வரவேற்பு நடத்த முடியும். கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பிள்ளைகளா குட்டிகளா? பிருந்தாவை பார்த்தான். நிம்மதியாக தூங்குவதாகப்பட்டது அவனுக்கு. அவள் விழிகள் தான் மூடியிருந்தன. உணர்வுகள் உறங்கவில்லை என்பதை செல்வம் அறிந்தபாடில்லை. 4 நாட்களாக தூங்காமல் அருகிலே உட்கார்ந்து கவனித்துக் கொள்ளும் கணவன் அவளால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? வயிற்று வலி சற்று குறைந்தது போல் இருந்தது பிருந்தாவிற்கு. தான் தூங்குவது போல் கிடந்தால் இன்றைக்காவது செல்வம் சற்று நேரம் தூங்குவானே என்று எதிர்பார்த்துதான் கணவன் வெளியில் சென்று விட்டு உள்ளே வரும் நேரம் பார்த்து தூங்குவது போல் பிருந்தா பாவனை செய்தாள். ஆனால் அவன் ஆடாமல் அசையாமல் அவள் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு தவம் இருக்கின்றானே. இதுதான் உறவின் பிணைப்பா? இதன் தொடர்ச்சியும் முடிவும் தான் எங்கே? உருண்டு திரண்டு வந்த பொத்தென்று விழுந்த கண்ணீர் துளிகள் பட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் பிருந்தா. செல்வம் கலங்கி போயிருந்ததை கண்டு பதறி போனாள். என்னங்க கண்ணு கலங்கி போயிருக்கு? ஒண்ணுமில்ல பிள்ள, டீ சாப்பிட வெளியே போயிருந்தேன். எதிர் வீட்டு கோபாலை பார்த்தேன். நம்ம பக்கத்து வீட்டு போனாவ அவ புருஷன் பெங்களூர் சென்ட் ஜான்சன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருந்துக்கானோ. ஏதோ உடம்புக்கு சரியில்லையாம். என்னால உன்னை அது மாதிரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில, அதுவும் பிரைவேட் ஆஸ்பத்திரியில வச்சு பார்க்க முடியலையேன்னு நினைச்சாதான் துக்கமா போச்சு. ஏகமாய் கலங்கினான் செல்வம். பிருந்தா சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு, மாமா, லட்சமா செலவு பண்ணி அவ புருஷன் பிரைவேட் ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் அவ கூட என்னைக்காவது பக்கத்துல உட்கார்ந்து உங்க மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்லையே. பணத்தை அவ கையில கொடுத்துட்டு அவ கூட துணைக்கு யாராவது அனுப்பி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வியாபாரம் தொழில்னு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ராப்பகலா கூடவே இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனைவிக்கு இதுதான் மாமா வேணும். இதுதான் சரியான மருந்து. ஆஸ்பத்திரியில உடம்புக்கு மட்டும்தான் மருந்து தருவாங்க. மனசுக்கு அவங்க மருந்து தர மாட்டாங்க. அந்த மனசுக்கு மருந்து தர்றது அவளோட புருஷன்தான். என்னோட மருந்தே நீங்க தான் மாமா. அது ஒண்ணு எனக்கு போதும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் முழு மனசோட ஏத்துக்குவேன். விழுந்து கிடந்தா கூட என்னால எழுந்து நடக்க முடியும் மாமா. அவளை அவன் மார்போடு சாய்த்து கொண்டான் இப்போது. அதுவே மருந்தாக தெரிந்தது செல்வத்திற்கு. நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் ஒவ்வொரு கதையும் போடுறப்போ இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.